ஹலோ காய்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கேன். இங்கே நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார், சந்தோஷ். அப்புறம் நிறைய நண்பர்கள் இருக்காங்க விழுப்புரத்தில். ஸோ அவங்கள மீட் பண்ணலாம். இன்றைக்கி அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் தரஞ்சிருக்காங்க. அங்கே தான் நம்ம இருக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத வீடியோ பாருங்கள். ஆனால் விழுப்புரம் பஸ்ஸெல்லாம் நான் 2 மணி நேரம் இங்கே வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்க வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். விழுப்புரத்துக்கு வந்த உடனே நமக்கு முதல் வரவேற்பு கொடுத்த ஒரு பையன் இருக்காப்புல, காலேஜ் படிக்கிற பையன். பாருங்கள் தம்பி, உன் பேர் என்னடா? நரேஷ். நரேஷ் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, பட் அவர் வந்து இங்கே வந்து படிக்கிறாப்புல. நமக்கு இவர் தான் வரவேற்பு இருப்பாப்புல. சரிடா. ஓகே கைஸ், ரொம்ப சந்தோஷம். விழுப்புரத்தில் வந்து இவர் தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரவேற்பு கொடுத்தாப்புல. பஸ்ஸை விட்டுறாத, என் கூட வந்து உட்காருந்தேன்னு சொல்லி. சரி சரி தம்பி, நல்ல பையனாக இருக்காமா. விழுப்புரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தம்பியை சந்திச்சதுலேருந்து. அண்ணனுக்கு சம்சம் வாங்கிக்கிறான். சொல்லதான் செய்கிறான் வந்ததுலேருந்து. போதுண்டா. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து விக்கிரவாண்டிங்கிற ஏரியாவுக்கு தான் போகிறோம். ஸோ அங்கே தான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர் இருக்கார், நம்ம நண்பர், நம்ம அண்ணன் சந்தோஷ், ஃபுட்டு பாய் சந்தோஷ் சொல்லியிருக்காங்க. அவங்கள மீட் பண்ணி, ஸோ அவங்க தான் தங்குறதுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் தெரிஞ்சிருக்காங்க. அங்கே தான் நம்ம போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். அண்ணே இந்த விக்கிரவாண்டி பஸ் எதுண்ணே தெரியலையோ? விக்கிரவாண்டிக்கு எந்த பஸ்ஸில் போகணும்? விக்கிரவாண்டி தெரியலையோ? இல்லை, எந்த வண்டின்னு சொல்லுங்க, ஏறி உட்காந்துக்கிறேன். இந்த வண்டி தானா? போங்களா, ஸ்டாப் பண்ணிக்கிங்களா? அக்கா இந்த பஸ்ஸு விக்கிரவாண்டி போகுமா? போகாதா? எந்த பஸ்ஸுக்கா? எந்த லைனில் நிற்கிறது எனக்கா? பாண்டி பஸ்ஸா? இல்லை, விக்கிரவாண்டிங்கிற ஊர் எங்கே இருக்குது? அது எந்த பஸ்ஸுக்கு போகணும்? திண்டிவனம் போகிற வண்டியா? சரி. நம்ம இந்த வண்டியில தான் போகிறோம். விக்கிரவாண்டி அந்த வண்டி தான், அந்த திண்டிவனம் விழுப்புரம் போட்டிருக்குல. ஸோ இந்த வண்டியில் நம்ம போகிறோம். ஸோ கரெக்டான நேரத்தில் நமக்கு பஸ்ஸு கிடச்சிருச்சு விக்கிரவாண்டிக்கு. நான் இங்கே இருந்த அந்த நண்பர் வீட்டில் வந்து, அண்ணா வீட்டில் வந்து தங்குறக்காண்டி தான் நான் போகிறேன் மெயினாக. ஸோ ஏன்னா எனக்கு ஸ்டே பண்ண முடியல பஸ் ஸ்டாண்டில், ரொம்ப இதாக இருக்குது. ஸோ விக்கிரவாண்டி பஸ் அந்த வண்டியிலே போயிடுவோம். நான் போய் பஸ்ஸில் போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். விக்கிரவாண்டி பஸ் இந்த பஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, போயிட்டு சாப்பிட்டுட்டு ஸ்டே பண்ண வேண்டியதான். உடம்பு ரொம்ப பெயினாக இருக்குது. நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, இனிமேல் தான் போய் சாப்பிடணும். ஸோ அங்கே போய் அண்ணா வீட்டில் தான் என்னென்னு கேட்டுட்டு, அவர் பெரிய யூடியூபர் தான். ஸோ அவருக்கும் ஒரு 4 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க. ஸோ இனிமேல் போயிட்டு அவர் வீட்டில் தான் போய் ஸ்டே பண்ணி சாப்பிடணும். ரொம்ப ஆனால் முடியல, ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஏன்னா மதியம் சாப்பிடல, மணி இப்போ வந்து 7:30 ஆயிடுச்சு. நான் இனிமேல் இந்த பஸ்ஸில் ஏறி போயிட்டு இனிமேல் சாப்பிடணும் போய் அங்கே போய். நம்ம விக்கிரவாண்டி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஸோ அந்த அண்ணனுக்கு கால் பண்ணலாம், கால் பண்ணிவிட்டு கேட்கலாம். நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், ரொம்ப முடியல என்னால். ஸோ பார்க்கலாம் வாங்க. அண்ணே வாங்க, வணக்கம். இவர் யாருண்ணே? உங்களை எடிட்டரா? சூப்பர்ண்ணே, அப்படியே இருங்க. வீடியோவோட நேரில் வேற மாதிரி இருக்குண்ணே. சூப்பர்ண்ணே. இவர் அண்ணன் உங்களுக்கு எப்பவுமே கூட இருப்பாப்ல. நிறைய பேர் இருக்காங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க விழுப்புரம். நிறைய பேர் கேட்டாங்கண்ணே உங்களை லைவ்ல வரும்போது, சந்தோஷ் அண்ணாட்ட போய் வீடியோ போடுங்க. ஸோ சொன்ன மாதிரி சந்தோஷ் அண்ணன் பார்க்க வந்துட்டேன். நீங்கள் அண்ணன் வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறோம் நாங்கள். சரிங்களா? இவர் அண்ணன் வந்து சந்தோஷ் அண்ணனோட மேனேஜ்மெண்ட். சரிங்களா? ஒரு 20 கேமராமேன் இருக்காங்க. ஓகே சூப்பர்ண்ணே. போமா விழுப்புரம் அனுப்புறேன். ஐயோ, கன்னியாகுமரி எண்டு டு எண்டு. கன்னியாகுமரி இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு இதான் அந்த மேப்ல இருக்கு பாருங்க. சூப்பர் ப்ரோ. கீழ இருந்து மேல ஜம்மு காஷ்மீர் வரைக்கும். ரொம்ப தேங்க்ஸ். அந்த கொடியை மட்டும் கொடுத்துருங்க, அங்கதான் அதான் ஊண்டணும் லடாக்ல. போட்டு உடைக்கிறாரு. உடைக்கிறாரு. உடைக்காதீங்க. என்ன ஃபீல் ஆகுது? இல்ல, இது வரைக்கும் நம்ம வந்தோம், திருநெல்வேலி திருச்சிலாம் தாண்டி வந்திருக்கோம். பஸ் ஸ்டாப்ல கூட தங்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு. விழுப்புரம் தானே ஓகே, ஓரளவு இந்த தங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க இங்க. என்னோட ஃபேன்ஸ் இல்ல, அண்ணனோட ஃபேன்ஸ், சந்தோஷனோட ஃபேன்ஸ். அண்ணன் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஓகே ப்ரோ, ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கே பக்குன்னு தான் இருக்கு போறதுக்கு. வடக்கன்னு என்ன பண்ண போறான்னு தெரியல. ஓகே ப்ரோ, பாப்போம். சரி போலாம். லடாக் போயிட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லணும். கண்டிப்பா நம்ம சொல்ல வைப்போம். தம்பி வந்து இன்னைக்கு நம்ம ரூம்ல தான் ஸ்டே பண்ண போறான்.
ஓகேவாடா? ஓகேண்ணே, கண்டிப்பா ஓகேவா? கண்டிப்பா போகிறோம். ஐடியா போயிட்டு சர்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ரொம்ப இவெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்தவன். எனக்கு தெரிஞ்சு இவெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவன். என்கிட்ட நிறைய புலம்பியிருக்கான் நைட்லாம் ஃபோன் பண்ணி, அண்ணா இப்படி இருக்குண்ணே, என்னால் முடியலண்ணே அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்கான். அதனால் ரொம்ப கஷ்டப்படுறவனை என்றைக்குமே வளர்த்து விடுங்க. அவன் தான் என்றைக்குமே நம்மளை மறக்க மாட்டான். கண்டிப்பாக. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? ஸோ விழுப்புரம் வந்தோம், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் விழுப்புரத்தில் விக்கிரவாண்டியில் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு, வேற மாதிரி பண்ணியிருந்தாங்க. நீங்களே வேணால் பாருங்கள். விக்கிரவாண்டியில் நம்ம விஜய் நடந்த மாநாடுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக இப்போ நைட்டில் என்னால் ஷூட் பண்ண முடியல. நான் முடிஞ்சால் காலையிலேயே வரேன் சந்தோஷம் நம்ம கூட்டிகிட்டு. இதுதான் கொடி ஏற்றுனது, இங்கே தான் வேற மாதிரி இருக்கீங்க. டிவிகே தமிழக வெற்றி கழகம். சரியான பெருசுப்பா கொடி, சரியான பெருசு. பார்த்துக்கங்க, அதை வச்சு கூட நான் சைட்டை நீ நான் படுத்தவங்களா வேற மாதிரி. ஆனால் சரியான தூண்மா இருக்குண்ணா, அது நீட்டாக அடிச்சு விட்ருக்காங்க. எனக்கு வந்து நான் விஜய் ரசிகன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்துக்கோங்க, இங்கதான் நிக்கிறோம், நம்ம ஸ்பாட்ல நிக்கிறோம். தலைவருக்கு ஒரு வணக்கம். ஓகேண்ணா. இப்போ நம்ம சாப்பிட எங்க போறோம் பாத்தீங்கன்னா, விழுப்புரத்துல விக்கிரவாண்டி கிட்ட கணபதி ஹோட்டல்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஹோட்டலை வந்து வேற மாதிரி இருக்குமா சாப்பாடு, போயிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மூணு வகையான சேர்வா கொடுத்துருவீங்களா? ஆமா. இது நம்ம எவ்வளவு நாள் யூஸ் பண்ணிக்கலாம்? சரி, இது காடை, இது பாயா, ஆட்டுக்கால் பாயா, இது வந்து சிக்கன் சேர்வா. சிக்கன் சேர்வா. சிக்கன் சேர்வா நீ எத்தனை போட்டாலும் திண்டுக்க வந்து வச்சிருவாங்க, எவ்வளவு நாள் ஊத்திக்க. இந்த கடையில வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். 3 வகையான சால்னா கொடுத்துருக்காங்க. காடை, வேற என்ன சிக்கனு. அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அப்படியே வலிக்குன்னு உள்ள போதா? வேற மாதிரி. சத்தியமா அந்த டேஸ்ட் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நாங்கள் இப்போ காடை சேர்வா ஊற்றிருக்கேன். செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது, நல்லா இருக்கு. எண்டுலேருந்து லடாக் நடந்தே போகிறோம். ஆமாண்ணா, ஆமாண்ணே, நடந்தே போகிறோம். இல்லை வாக்கர் லிஃப்ட்டு. வாக்கர் லிஃப்ட்டு நடந்து லிஃப்ட்டு கேட்டு போகிறோம். இப்போ வந்து கன்னியாகுமரியிலேருந்து நம்ம ஊர் வந்துட்டான், விழுப்புரம் வந்துட்டான். வாக்கர் லிஃப்ட்டில் நீங்கள் ஸ்டே நம்ம கூட தான். நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு மறுபடியும் நாளைக்கு காலையில் நைட்டு சென்னை போய்ட்டு நைட்டு சென்னையிலேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி போயிடுவோம். நம்ம டேங்கர் கேட்டு வருவாங்க, போய் சென்னையில் விடுங்க பைப்பாட்டில். இதான சென்னை ஈஸியாரு. இப்படியே போயிடலாம் அடிச்சு. அடுத்தபடியாக கலைக்கு வந்திருக்கு. நான் வேணாம்னு சொல்லி அண்ணன் இறக்கிட்டே இருக்காப்புல. சாப்பிடு. நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாலை, விக்கிரவாண்டி சாலை, இங்கிட்டு போனால் சென்னை ரோடு, இந்த பக்கம் வந்து பார்த்துக்கோங்க மதுரை ரோடு. இதுதான் கணபதி ஹோட்டல், பார்த்துக்கோங்க.